முதிர்ச்சியற்ற மிளகு என அடையாளப்படுத்தப்படுவது பூ பூத்து 8 தொடக்கம் 8.5 மாதம் கழியாத மிளகுகளையே ஆகும். முதிராத மிளகாக அறிமுகப்படுத்துவது பூ பூத்து 3 தொடக்கம் 5 மாதங்கள் கழிந்ததன் பின்னரே ஆகும். தற்போதைய சந்தையில் இவ்வாறு நன்கு முதிராத குமிழி மிளகுகள் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்படுகின்றன. அதற்கு காரணமாக இருப்பது முதிரா மிளகுகளை பயன்படுத்துவதன் ஊடாக ஒலியோரசின் மற்றும் எண்ணெய் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவதால் அதிக நன்மை பெறப்படுவதே ஆகும். குமிழி அறுவடை இவ்வாறு ஓரளவு அதிக விலையை பெற்றுக் கொடுப்பதன் பொருட்டு விவசாயிகள் முன்வருவதை தற்போது சமூகத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. உலர் மிளகு 1 கிலோகிராமினை பெறுவதற்கு நன்கு பழுத்த மிளகு 3 தொடக்கம் 3.5 கிலோகிராம் அளவு தேவைப்படுவதோடு 1 கிலோகிராம் உலர் மிளகினை பெற்றுக்கொள்வதற்கு 5 கிலோகிராம் குமிழி மிளகு தேவைப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக குமிழி மிளகுகளை அறுவடை செய்கின்ற போது விவசாயிகள் பெறக்கூடிய அறுவடையின் அளவு 65 தொடக்கம் 75% இருந்து 25 தொடக்கம் 35% குறைவடைந்துள்ளது. அதனால் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டி இருப்பது குமிழி மிளகு அறுவடையில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற வருமானத்தின் 2-3 மடங்கு அதிக வருமானம் சரியாக முதிர்ந்த மிளகு அறுவடையினால் கிடைக்கப்பெறுகின்றது என்பதையே ஆகும்.